வாடா உனக்கு புள்ளிங்களா மாத்துறேன்டா புள்ளிங்களா மாத்தணும்டா இன்னைக்கு. ஸ்கூல்ல வந்தவனே தூக்கினாரு அப்படியே. ஏய் வாடா. ஸ்கூல் முடிஞ்சாச்சா? முடிஞ்சுனா. என்ன பண்ண நீங்க என்ன பண்ணீங்க தெரியாது, உனக்கு புள்ளிங்களா மாத்தணும் தரமா. ஓகேவா உனக்கு? 10 நாள் லீவ் வெட்டிக்கலாம் வீட்லயே வந்து சொல்லுங்க. நீ புள்ளிங்களா மாறற நீ இன்னைக்கு. சரியா? சரி நீ யாருப்பா? தெரிஞ்ச பையனா? தெரிஞ்ச கூட படிக்கிற பையனா. இவனை இப்படி வெட்ட வச்சிட்டேன்னா அவங்க வீட்ல எதுவும் கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கண்ணா. அப்படியா? சரியா? உனக்கு ஓகேவாப்பா? ஏன்னா இந்த பையன் சொல்றான்னு சொல்லிட்டு நான் வெட்ட மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் சொல்றான் வெட்டிட்டா வச்சுக்க, அவங்க அப்பா அம்மா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. உனக்கு ஓகே தானா? ஸ்கூல் முடிஞ்சோன்னு அப்படியே தூக்கி வந்துறியா? ஆமாண்ணா, வீட்டுல திட்டுவாங்க அது இதுன்றான். அவன் நல்ல பையனா இருக்கான், அவனை ஏன் கெடுக்குற? கூட சுத்துற பையனா டீசெண்டா இருந்தா எப்படின்னா? இல்லண்ணா நான் சொல்ற மாதிரி வெட்டுங்க. எப்படி வெட்டலாம்? இவன் வந்து இங்க ஒரு கோடு வி வந்துடணும். இங்க 1 பாயிண்ட் போட்டுருங்க. ஸ்டெப் கட்டிங் மாதிரி நீங்க பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி. இங்க 1 பாயிண்ட் போட்டு இங்க வந்து 2 போட்டு இவனுக்கு வந்து வி வரணுங்க. வி வந்து இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு வரும். நீ சொல்ற மாதிரி காசு எப்படி நீ கொடுப்பியா இல்ல அவங்க கொடுப்பாங்க? நானே கொடுக்குறேன்னா. நீயே கொடுக்குறியா? அப்போ உனக்கு இவனே காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். எப்படியும் பண்ணிக்கலாம். வச்சிருக்கேன் நானோ. சரி ஓகே, வச்சிருந்தா சந்தோஷம். ஐயா ஏன்னா கட்டிங் மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுவ நீ. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முக்கிட்டு வந்தான். சரி புள்ளிங்களா மாறுற கட்டிங் பாக்ஸ் இப்ப பண்ண முடியாதுப்பா. ஏன்னா வச்சுக்க முடியெல்லாம் கம்மியா இருக்கு பாரு. பாக்ஸ் கட்டிங் பண்ணா வச்சுக்க முடி கொஞ்சம் மேல தூக்கி கொடுத்துக்கு வேணும். ஆல்ரெடி இவன் நார்மலா ஸ்கூலுக்கு போற மாதிரி வெட்டிருக்கான்ல. ஆனா இப்ப பாக்ஸ் கட்டிங் பண்ணா கரெக்டா வராது. பண்ணுங்க பாக்ஸ் கட்டிங் தான் பண்ணணுமா? வெட்டி விடுத்தேன்னு கூட பிரச்சனை இல்லை. பாக்ஸ் கட்டிங் வெட்டி விட்டுருவேன். இங்கெல்லாம் வந்து தூக்கி விட்டா நிக்காது, அப்படியே கீழே வரும் ஒரு மாதிரி. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. இப்போ முடி கொஞ்சம் நல்லா சைடில் அதிகமாச்சுன்னா தூக்கி விடுத்து நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து முடி கம்மியாக இருக்கனால அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கிடும், கரெக்டாக படியாது. அதுக்கு பார்க்குறேன். உனக்கு பிரச்சனை நான் வெட்டி விட்டுருவேன். பேசாம ஒன் சைடு போட்டுக்க. ஒன் சைடு போட்டலாமா? ரீ கட்டிங்கா? சரி ஓகே ஓகே. புள்ளிங்களா நீ மாறுற இன்னைக்கு. கோடு வரணும். கோடு தானே? கோடு வரணும். இந்த இடத்துல கோடு வரணும். நான் போட்டால் தான் வரும், தானெல்லாம் வராது. தரமாக ஆகணும் புள்ளிங்களா. ஏன் தான் அப்படி கெட்டு போகிறேன்? நல்ல பையனா இருப்பா பாத்தீங்களா? எனக்கு நீங்க வெட்ட சொல்ல நான் வெட்ட போறேன். நான் வெட்டலாம் வேற எங்கேயும் போய் வெட்ட போறீங்க. அதுக்கு நானே வெட்டி விட்டு போறேன். எப்படி வெட்டுங்க. இது பாரு, ஏன் நான் கரெக்டாக வராதுன்னு சொன்னது பாரு. இப்போ வாக்கு எடுத்து வரேன்னா சின்னதாக கிட்டே வாக்கு முடி கூட கம்மி இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மேலே அதிகமாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். வந்து ஒரு மாசமா ஜீரோவா? நான் இந்த ஷார்ட் போட்டு காட்டுறேன். சரி முதல்ல இந்த ஷார்ட் எப்படின்னு பாரு. 3 மாசமா கேட்டுனுங்கிறேன். சரி இந்த ஷார்ட் போதுமா இல்லை இன்னும் ஜீரோ போடணுமா? ஜீரோ போட்டுருவா நல்லா இருக்கும்டா. இது ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அது பரவாயில்லையா? வெள்ளையா இருக்குது ஒரு மாதிரியா இருக்கும்டா. வி வரும்டா. இவனா குழப்பறானே. வீல ஜீரோ போடுன்னு சொல்றான். இங்க பாரு, இங்க என்ன ஷர்ட் போடணுமோ அதே ஷர்ட் தான் வீலையும் அது கீழே வரும். மேல வந்து வி வந்து கொஞ்சம் அதிகமா வர முடியும். சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க கோடு போறதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஜீரோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் புள்ளிங்க மாதிரி தெரியும். இது ஒரு ஓரளவு பரவாயில்ல. இது அதை பேக்ஸ் பண்ணும்போது 2 பாயிண்ட் கிட்ட வரும் இந்த நம்பர். 1 போட்டா எப்படின்னா இருக்கும்? 1 போட்டா கோடு போட முடியுமா இந்த இடத்துல? போடலாம். அப்புறம் 1 போட்டுருங்க. சரி நான் என்ன பண்றேன், மேல வந்து 2 போட்டு அது கீழே வந்து 1 அந்த மாதிரி தான். இந்த முடி எப்படி நிற்குது பாரு. இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்தாதான் சூப்பராக தூக்கணும் முடியும். அப்படியே இது ஒரு மாதிரி எப்படியே தான் நிற்கும். பிரச்சனை இல்லையா பார்த்துக்க. அதுதான் உங்களாம் முடி அதிகமாக ஒன்று சொன்னேன். இப்போ நான் வந்து 2 பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் 1 பாயிண்ட் போடுறேன். சரியா? அதுக்கு இதுக்கு ஷார்ட் எப்படிக்கு நீயே பாரு. 3 mm. இங்கே வந்து பாரு 1 பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாரு. தெரியுதா? எப்படி தெரியுது? சரி ஓகே. வி ஷேப் தானே வச்சிடணும். இந்த பையனாச்சும் பரவாயில்ல. காலைல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்தான். இதோட மோசமான ஹேர் கட் பயங்கரமாக பண்ணியிருக்கான். கேட்டால் இல்லை அதான் லீவ் வர போதில்ல, அதனால தான் நான் மாடலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜீரோ வந்து பெரிய மிஷினில் போடுறோம். சரியா? சின்ன மிஷின் போட்டு ரொம்ப ஷார்ட் ஆகிடும். இந்த லைன் அப்படியே தெரியணுமா? ஸ்டெப்பா. அதாவது லைன் வந்து இப்படி தனி தெரிய கூட மேட்ச் பண்ண மாதிரி இருக்கணும். பின்னாடி வி வந்து கோடு வரணுமா?
தம்பி இப்போ 2 பக்கம் நான் எடுத்துட்டேன், 0 போட்டேன். பேக்கில் வந்து வி ஷேப் கீழே வர வருது பாரு. இப்போ நான் அப்படி வி ஷேப் வேணுமா இல்லை நார்மலாக இங்கேயும் 0 போட்டு எடுத்துட்டு அந்த மேலுக்கு வி ஷேப் மட்டும் போடணும்? இங்கேயும் போட்டு எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே வி ஷேப் தெரியக்கூடாது, ஒன்று மட்டும் தான் தெரியணும். சரியா? அப்படிதானே? நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹேர் கட் கேட்பாங்க, அவன்கிட்ட கேட்டு வெட்டுவேன். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வராது. அதுதான். ஸோ நார்மலாக நல்லா அழகாக பண்ணுங்க, கேட்கவே மாட்டீங்க. ஏதோ நீங்கள் சொல்கிறதுலாம் இந்த ஹேர் கட் பண்ணுறேன். அதெல்லாம் வேறு முடி வேறு மோசமாக ஒரு மாதிரி அப்படியே சிலிப்பி நிற்கிது. இப்படி கோடு போட்டால் செம்மையாக இருக்குங்களா? இப்போ சூப்பர் அப்படி நீயே நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ மண்டையே முடி படியிலேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணலாம், எப்படி இந்த முடி கரெக்டாக அழகு பண்ணி வெட்டலாம் யோசிக்கிறேன். இல்லை வேறு கோடு போட்டால் பயங்கரமாக இருக்கு, நீயே நினச்சிக்கிட்டாலும் அப்படியே இருக்குது. ஏன்னா முடியை வந்து இது கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. அதனால் வந்து ஒரு அட்ராக்டிவாக இல்லை பார்த்துக்கு. சம்மந்தம் இல்லாமல் ஹேர் கட் பண்ணிட்டோம், புரியுதா? டீசெண்டாக அழகாக. இது ஒரு மாதிரியான முடியலண்ணா, குச்சி முடி. இப்போ ஓ முடியெல்லாம் இப்படி தூக்கி விட்டா படியுது. ஆனால் இவன் முடி வந்து அப்படியே கம்பி நிற்கிதா? இது வந்து எப்படி அழகாக ரெடி பண்ணி விட்டுனா யோசிக்கிறேன். நீ சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் வி ஷேப்லாம் வச்சுட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ எப்படி செய்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் புள்ளிங்களாம் மாறணும். புள்ளிங்களாம் மாறணும். என்ன ஏதோ தேடுற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் யூடியூபர் நீங்கள் தான் முடி வெட்டுறதுல 1 மில்லியன் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் முடி வெட்டுறதுல நீங்கள் தான் 1 மில்லியன் வந்திருக்கீங்க. எங்க அந்த ப்ளே பட்டனே காணுமே, கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. அதான் தேடின்னு இருக்கேன். அது வீட்டில் வச்சுக்கிறேன்ப்பா. கொஞ்சம் இங்கே இப்போ வச்சா ஒரே அழுக்கு ஜஸ்ட்லாம் படிஞ்சிடும். கொஞ்சம் பொக்கிஷமாக இருக்குல்ல, அதனால ஜஸ்ட் கொஞ்சம் அழுக்கு போடாமல் க்ளீனாக வச்சிருக்கேன். ஆனால் வேணா உனக்கு பார்க்கணும், ஒரு டைம் எடுத்துன்னு வந்து காட்டுறேன். சரியா? எடுத்துன்னு வந்து அப்படியே போட்டு வைங்க. நான் மாசம் இல்லை, வெளியே எடுத்து வச்சா அழுக்காயிடும். அதுக்காக ஜஸ்ட்லாம் படிஞ்சிடும். அதுக்கு தான் நான் உள்ள பத்திரமா வச்சிருக்கேன் வீட்டில். எத்தனை வந்து வைக்கிறேன், ஒரு டைம் உனக்கு காட்டுறேன். நீ ஆசைப்பட பார்க்கணும் நான் அதை. சரி, ஓகே. புள்ளியோ சூப்பராக இருக்குடா. இது சூப்பராக இருக்கு. ஆமா நானு. ஆனா புள்ளிங்களா மாட்டீங்க, டீசெண்டாக அழகாக வெட்டியிருந்தா. இதுக்கு கை வேற கொடுக்குறியா? உனக்கு பிடிச்சிருக்காப்பா? கொஞ்சம் கோடு மட்டும் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். வி வந்து தனியாக தெரியுற மாதிரி வைக்கல, கொஞ்சம் மேட்ச் பண்ண மாதிரி விட்டுருக்காங்க. தனியாக தெரியுற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கும். ஓகேவா? அப்படியே லைட்டாக வி ஷேப் லைட்டாக தெரியும், அப்படிதான் வச்சிருக்கேன். நானே இந்த பாரு, இங்கே சைடில் தொங்குது பாரு, இது எப்படி தான் மேட்ச் பண்ணி வரலான்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி டைம் இது சூப்பராக இருக்கும். உனக்கு இந்த கட்டி தான் பிடிச்சிருக்கா? நான் கை வேற கொடுத்தேன், செம்மையாக்குதுண்ணா. புள்ளிங்கண்ணா அவன் என்ன ரசனையும் உங்களுக்கு. நான் அழகாக அப்படி பார்த்துக்கு தலைக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங்காக அழகாக வரலாம்னு யோசிக்கும் போது அது சூப்பராக. சரி, அப்படியே விட்டுருவா. அப்போ எது ஃபினிஷிங் பண்ணணுமா? ஃபினிஷிங் கோடு மட்டும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி வந்து கோடு போட்டிங்கன்னா, கோடு போட்டு இங்கே 2 கோடு, இங்கே 2 கோடு போட்டு இங்கே ஏதாவது ஒரு கோடு மாதிரி போட்டு எக்ஸ் போட்டிங்கன்னா பயங்கரம். புதுசில் ஒரு கோடு இத்தனை கோடு போட சொல்கிறான், போட்டுருவா. ஏன்னா எது சொன்னால் தலையும் ஈனாட்ற நம்ம பையன் அவன். புள்ளிங்கண்ணா அவன், புள்ளிங்களை மாற போகிறாண்ணா. இருக்கிற புள்ளிங்க தொலையே தாங்க முடியல. பார்த்துக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அது மூஞ்சிக்கு போடுறதுப்பா, தலைக்கு போடுறதில்ல. மூஞ்சிக்கு போடுறதா? ஆமாம். இங்கேயும் கூட போட்டுருவா. நான் புருவத்துலேயும் போட்டுருவேன். புருவத்துலேயும் இங்கேயும் வராதாண்ணா கோடு? அங்கே நீ சொன்ன இங்கே 2 கோடு சொன்னேன். ஓகேவா? இந்த கட்டிங் உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குண்ணா. ஓகே. எனக்கு என்னமோ தலைக்கு ஏற்ற மாதிரி நீ வெட்டாமல் போயிட்டேன்னு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி தூக்குது லைட்டாக, பர்ஃபெக்டாக படியில. இங்கே 2 கோடா? ஓகேவா? கட்டிங் ஒன்று பிடிச்சிருக்கா? சூப்பர்ண்ணா. ஏதோ ஒன்று ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. சைடில் இது படியாத இருக்குல்ல, அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே லைனாக மேட்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இவனுக்கு பண்ணிட்டேன், நீ பண்ணலையா ஹேர் கட்டு? பண்ணுங்கண்ணா. உனக்கு பண்ணுமா? பண்ணலாம். என்ன மாதிரியே கொத்திடுவேன். பண்ணுறேன்டா டே, ஒன்னாட பயங்கரமாக ஆமாம். பண்ணுறேன். நீ மட்டும் அவனை மாட்ட விட்டு நீ மட்டும் உசாரா எஸ்கேப் ஆக பார்க்குறேன். பண்ணுங்கண்ணா, பண்ண வாங்கண்ணா. பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். என்னாச்சு, என்ன மாதிரி வெட்டல அப்படிதான். சரி, அடிச்சிக்காதீங்க. பண்ணுறேன். இல்லைண்ணா. உனக்கு எப்படி பண்ணணும்? எனக்கு வந்து எனக்கும் அதே மாதிரி தானா. இங்கே வந்து 0 இது 1 பாயிண்ட் மாதிரி போட்டு கோடு போடுற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல 1 பாயிண்ட் மாதிரி போட்டு ஸ்டெப் கட்டிங் மாதிரி இந்த இடத்துல போட்டு இங்கே கோடு போட்டுருங்க. அந்த வீலையும் வி ஷேப் தான், அந்த வீலையும் கோடு வரணும். எனக்கு கொஞ்சம் சின்ன அது ரொம்ப மோசமாக இருக்கும். வி ஷேப்பும் வச்சுட்டு அதுலேயும் கோடு போகிறேன்னா படு மோசமாக பிள்ளைங்க. அதுதானே வேணும் எனக்கு. இந்த இது வரைக்கும் வி போட்டுருங்க, அது போதும். தலைவலிக்குதே. வந்து இப்படி பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் யாராவது பார்த்தா இப்படி ஹேர் கட் நீ பண்ணிட்டு போயிடா. அதுக்கப்புறம் ஏப்பா ஸ்கூல் பசங்க இப்படி ஹேர் கட் பண்ணுறேன்னு என்ன வந்து திட்டுவாங்க ஒரு சில பேர்.
பாவம் அவன் மனசு கஷ்டப்படுவாங்களா. அதெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி படத்தான் என்னுடைய வேலை. இதெல்லாம் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏர்கட் பண்ணணும். 3mm தான் போடுறான் உனக்கும். அந்த பையனுக்கு போட்ட மாதிரி 3mm. கோடு போடணும் நான் அந்த இடத்துல. சரி ஓகே. முடிக்கு நல்லாயிருக்கும். வி ஷேப் ரொம்ப கீழே வேணுமா ஓரளவுக்கு மேலே விட்டுறலாமா? ஓரளவுக்கு மேலே விட்டுருங்க. சரி. மேலே எந்த கம் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம் பண்ணுங்க. கட்டிங் எப்படி இருக்கு? வேற மாதிரியா? உனக்கு வீட்டுக்குலாம் துரத்தி அடிச்சா தான் நீலாம் திருந்துவேன். இல்லை ஸ்கூல்லையும் அவங்களாம் சேரக்கூடாது. இவ்வளோ மாதம் வெட்டுன்னு போறியா? ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி தேர்த்து